அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். இன்றைக்கான பதிவில் உங்களுக்கு ரொம்ப ஸ்பெஷலான ஒரு அமலை நான் சொல்லித் தரப் போகிறேன். அதாவது நம்ம மனசில் இருக்கக்கூடிய காரியங்களை நமக்கு உடனடியாக நடத்தி தர்றதுக்கும் சரி, நமது வாழ்க்கையில் ஒரு பெரிய அதிசயம் மிராக்கள் நடக்கிறதுக்கும் சரி, ஒரு சிறந்த ஒரு வஜீஃபாவை தான் நான் கொண்டு வந்திருக்கேன். இது உருது பேசக்கூடிய நாட்டில் அவங்க பயன்படுத்திட்டு வரக்கூடிய ஒரு அமல். அதாவது சுலைமான் நக்ஸ் அப்படிங்கிற ஒரு வழிமுறையில இருந்து எடுக்கப்பட்டது தான் இந்த ஒரு அமல். ஏன்னா சுலைமான் நக்ஸ்ல எல்லா பிரச்சனைகளுக்குமான சொல்யூஷன் இருக்கும். ஓதுற மாதிரியும் இருக்கும், எழுதி வைக்கிற மாதிரியும் இருக்கும். நான் ஏற்கனவே இதை பற்றி வீடியோக்கள் போட்டிருக்கேன். அதிலிருந்து ஒரு குறிப்பை எடுத்து தான் நான் உங்களுக்கு சொல்ல போறேன். இந்த ஒரு குறிப்பை செயல்படுத்தி பார்த்த ஒரு சகோதரியினுடைய வாழ்க்கை முறையையும் நான் உங்களுக்கு சொல்ல போறேன். அதுக்கு முன்னாடி ஒரு சில விஷயங்கள உங்களோட நான் ஷேர் பண்ணிக்கணும்னு நான் நினைக்கிறேன். அல்ஹம்துலில்லாஹ் நம்ம சேனல் தொடங்கி 3 வருஷம் ஆச்சு. நீங்க நிறைய பேரு உங்களோட அன்பையும், ஆதரவையும் எனக்கு குடுத்துட்டு வர்றீங்க. அல்ஹம்துலில்லாஹ். நான் அதுக்கு கண்டிப்பா நன்றி கடன் பட்டவளா நான் இருப்பேன். கண்டிப்பா உங்க எல்லாருக்காகவும் நான் துஆவும் செஞ்சுட்டு தான் இருக்கேன். நீங்களும் கண்டிப்பா எனக்காக துஆ செஞ்சுட்டு இருக்கீங்கிறது கண்டிப்பா எனக்கு தெரியும். நம்ம சேனல்ல 2, 3 நாளைக்கு முன்னாடி ஒரு ஹெல்ப் கேட்கறதுக்காக நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அந்த வீடியோல சில பல பிரச்சனைகள் வந்தனால, நான் அந்த வீடியோவ டிலீட் பண்ணிட்டேன். இப்போ கூட நீங்க போஸ்ட்ல போய் பார்க்க முடியும். அல்ஹம்துலில்லாஹ். அதாவது உங்ககிட்ட நான் ஒரு உதவி கேட்டிருந்தேன். ஒரு நபருக்கு, எங்க குடும்பத்தில இருக்கக்கூடிய ஒரு நபருக்கு உடல்நல சரியில்ல. அவசரமாக பண உதவி தேவைப்படுது. மருத்துவமனை செலவுக்காக அப்படின்னு நான் கேட்டிருந்தேன். போஸ்ட் கூட இன்னும் இருக்கும். போய் பாருங்க பார்க்காதவங்க. அந்த போஸ்ட்ட பார்த்துட்டு நிறைய பேர் ஹெல்ப் பண்ணியிருக்கீங்க. அல்ஹம்துலில்லாஹ். இந்த நேரத்தில நான் உங்க எல்லாருக்குமே நான் நன்றி தெரிவிக்க கடமைப்பட்டவளா இருக்கேன். இருந்தாலும் இன்னும் சில விஷயங்கள உங்களுக்கு நான் சொல்லணும்னு நான் நினைக்கிறேன். இன்னுமே அவங்களுக்கு தேவையான போதிய அளவு பணம் அவங்களுக்கு கிடைக்கல. ஆனா, அவங்க ரொம்ப சீரியஸான கண்டிஷன்ல தான் இருக்கிறாங்க. உடனடியா ஆப்ரேஷன் பண்ணக்கூடிய ஒரு நிலையில இருக்கிறாங்க. ஆனா, அவங்களுக்கு போதிய அளவு பணம் கிடைக்கல. இதுக்காக தனியா வீடியோ ரெடி பண்ணி போடும்போது, அது யூடியூப்ல சில பல பிரச்சனைகளுக்கு உள்ளாகுது. அதனால தான் நான் இந்த பதிவோட சேர்த்து உங்களுக்கு நான் போட்டிருக்கேன். இத பார்க்கக்கூடிய மக்கள், என் மேல உண்மையா அன்பு வச்சிருக்கக்கூடியவங்க எத்தனையோ பேர் இருக்கீங்க. இன்னும் வெளிநாட்ல கூட நிறைய பேர் இருக்கீங்க. உங்களோட அன்பையும், ஆதரவையும் நீங்க குடுத்துட்ருக்கீங்க. எந்த நேரத்தில எந்த உதவி வேணும்னாலும் எங்ககிட்ட கேளுங்கன்னு சொல்லக்கூடியவங்க நிறைய பேர் இருக்கீங்க. இப்ப நான் உங்களுக்கு அந்த உதவிய நான் கேட்குறேன். எனக்காக உங்களால முடிஞ்ச அளவுக்கு நீங்க அந்த நபருக்கு நீங்க மருத்துவ உதவிய நீங்க குடுக்கணும். பண உதவி நீங்க செய்யணும் அப்படிங்கிறத நான் தாழ்மையா வேண்டிக்கிறேன். கண்டிப்பா நீங்க குடுக்குற தொகை ரொம்ப சின்னதா இருந்தாலும் சரி, அது ஒரு நபரோட உயிர காப்பாத்துறதுக்கு ரொம்ப உதவியா இருக்கும். ஏன்னா, அவங்களும் நிறைய இடத்துல முயற்சி பண்ணிட்டு தான் இருக்காங்க. அவங்களுக்கு சரியான உதவி கிடைக்கவே இல்ல. நிறைய ட்ரஸ்ட்ல எல்லாம் கேட்டாச்சு. எந்த விதமான சரியான ரெஸ்பான்ஸும் கிடைக்கல. ரொம்ப சீரியஸான கண்டிஷன்ல இருக்காங்க. நான் எந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில இருந்து நான் வீடியோ போடுறேங்கிறது உங்க எல்லாருக்குமே புரியும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இன்ஷா அல்லாஹ் இத கொஞ்சம் சீரியஸா எடுத்து உங்களுக்கு முடிஞ்சதுன்னா, நீங்க உங்களுக்கு முடிஞ்ச அளவு பணம் செலுத்துங்க. இல்ல முடியல அப்படின்னா, கண்டிப்பா இந்த ஒரு பதிவ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. யாருக்கு இந்த பதிவு போனா, யாரு உதவி செய்யக்கூடிய நிலையில இருக்கிறாங்களோ, அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. அதுவும் நீங்க செய்யக்கூடிய பெரிய ஒரு உதவி தான். இத எப்படி நீங்க செய்யணும் அப்படின்னா, நான் உங்களுக்கு ஸ்க்ரீன்ல ஒரு நம்பர் குடுத்துருக்கேன் பாருங்க. இந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணி கேளுங்க. இல்ல அந்த பிரச்சனையெல்லாம் கேட்க விரும்பல, எங்களுக்கு அந்த மாரி யார்கிட்டயும் பேச புடிக்கல அப்படின்னா, இந்த நம்பருக்கு நீங்க டைரக்ட்டாவே நீங்க ஜிபே பண்ணலாம். அல்லது பிரச்சனைய கேட்டுட்டு நான் ஹெல்ப் பண்றேன் அப்படின்னாலும், தயவுசெய்து இந்த நம்பருக்கு கால் பண்ணி கேட்டுக்கோங்க. இந்த நம்பர்லேருந்து நீங்க பணம் அனுப்பக்கூடிய வழிமுறைகள அவங்க சொல்லுவாங்க. ஏன்னா, நம்ம ஸ்க்ரீன்லயே அத நம்ம ஸ்கேனரோ போடும்போது, நமக்கு சேனல்ல பிரச்சனையாகுது. அதனால தான் நான் உங்களுக்கு நம்பர் குடுத்துருக்கேன். அதை பற்றிய சந்தேகங்கள் இருந்துச்சு அப்படின்னா, இந்த நம்பருக்கு நீங்க கால் பண்ணி கேட்டுக்கோங்க. உங்களால முடிஞ்ச தொகைய குடுத்து உதவி செய்யுங்க அல்லாஹ்வுக்காக. அல்லாஹ் உங்களுக்கு பெரிய ஒரு உதவிய குடுப்பான். இப்ப நம்ம சுலைமான் நக்ஷ பத்தி நம்ம பார்க்கலாம். அதாவது ஒரு சகோதரி உருது பேசக்கூடிய நாட்ல ஒரு பெரிய பிரச்சனையில இருந்து வெளியில வந்திருக்காங்க. என்ன பிரச்சனை அப்படின்னா, அவங்க ஒரு காலேஜ் ஸ்டூடண்ட் தான். மருத்துவ கல்லூரியில அவங்க படிச்சுட்டு இருந்திருக்கிறாங்க. கூட இன்னொரு இளைஞரும் படிச்சுட்டு இருந்திருக்கிறாங்க. 2 பேருக்கும் இடையில ஒரு நல்ல ஒரு புரிதல், ஒரு அன்பு இருந்திருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷம் போல நல்ல அன்பா இருந்திருக்கிறாங்க. அதுக்கு பிறகு என்ன நடந்துச்சு அப்படின்னா, அந்த நபருடைய விஷயங்கள்ல சில மாற்றங்கள இவங்க பார்த்துருக்குறாங்க. இவங்க என்ன பண்ணாலும் குற்றம், குறை கண்டுபிடிக்கிறது, இவங்க என்ன பண்ணாலும் சந்தேகப்படுறது, இன்னும் தீய பழக்கங்கள்லாம் இருந்திருக்கு. இப்படி இவங்க பார்க்கும்போது, இவங்களுக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. அந்த நபர விட்டு வெளியில வரணும் அப்படிங்கிறதுக்காக நெறைய முயற்சி பண்ணியிருக்காங்க.
ஆனால் அந்த நபர் எப்படின்னா, நீ எங்கே போனாலும் நான் விட மாட்டேன் அப்படிங்கிற டார்ச்சர் பண்ணுற அளவுக்கு வந்தாச்சு. அதுக்கு பிறகு என்ன நடந்துச்சு அப்படின்னா, இந்த சகோதரிக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. பணம் கேட்டும் தொந்தரவு பண்ண ஆரம்பிச்சாச்சு. இதுக்கு மேலே இந்த சகோதரி தாங்க முடியல. நிறைய அமல்கள் செய்கிறாங்க, நிறைய விஷயங்களை தேடுறாங்க. அப்போ தான் கூட படித்த இன்னொரு சகோதரி சொல்லியிருக்காங்க, ஒரு ஆலிம் இருக்காங்க, நம்ம போயிட்டு இதை பற்றி நம்ம கேட்கலாம் அப்படின்னு சொல்லி. அதுக்கு பிறகு 2 பேரும் சேர்ந்து போகும்போது அந்த ஆலிம் சொல்லி கொடுத்துருக்காங்க. ஒன்று ஓதக்கூடிய ஒரு அமல், இன்னொன்று எழுதி வைக்கக்கூடிய அமல். இந்த அமல் இந்த பிரச்சனைக்கு தான்னு இல்லை, உன் மனசுக்கு பிடிச்ச எல்லா விஷயமும் உனக்கு நடக்கும், உன்னோட மனசுக்கு பிடிக்காத எல்லா விஷயமும் நடக்காது அப்படின்னு அந்த ஆலிம் சொல்லி கொடுத்த ஒரு அமலை தான் இன்றைக்கி நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். இது நீங்கள் எந்த ஒரு தேவை நடக்கணும் அப்படின்னாலும் இந்த அமல் போதும். எந்த விஷயம் உங்களோட வாழ்க்கையில் நடக்கக்கூடாதுன்னு நினச்சாலும் இந்த அமல் போதுமானது. சுருக்கமாக சொல்லணுன்னா, உங்கள் வாழ்க்கையில் ஒரு மேஜிக் மிராக்கலை இது ஏற்படுத்தும். இப்போ ஓதக்கூடிய அமல் என்ன அப்படிங்கிறத முதல்ல பார்த்துடலாம். அந்த ஆலிம் சொல்லி கொடுத்தது அஸ்தகஃபிருல்லா அப்படிங்கிற இஸ்திகஃபாரை அதிக அளவு ஓதணும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி நீங்களும் இஸ்திகஃபாரை முடிஞ்ச அளவு குறைந்தபட்சம் 200 முறையாவது நீங்கள் ஓதிடுங்க, அதிகபட்சம் 1000 முறை நீங்கள் ஓதிடுங்க. அதற்கு பிறகு இந்த சுலைமான் நக்ஷில் இருக்கக்கூடிய இதை எழுதி வைங்க. எந்த பிரச்சனைக்காக எழுதுறீங்க அப்படிங்கிறதையும் நீங்கள் மென்ஷன் பண்ணுங்க. அதை பற்றிய விஷயங்களை நம்ம இப்போ பார்க்கலாம். யாராகிலும் ஒருவன் இந்த நக்ஷை எழுதி தன் சமூகத்தில் வைத்துக் கொள்வானேயானால் அவனுக்கு வருகிற வாழ்வில் பல அதிசயத்தை காண்பான் இன்ஷா அல்லாஹ். அதாவது இந்த கட்டங்கட்டமாக போட்டிருக்க பாருங்க, அதில் சில அரபி எழுத்துக்கள் இருக்குது, இன்னும் சில அல்லாஹ்வினுடைய திருநாமங்கள் இருக்குது. அது என்னங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன். இதை எழுதி தன் கிட்ட வச்சுக்கிட்டாங்க அப்படின்னா வாழ்க்கையில் பல அதிசயங்கள் நடக்குமா. அந்த சகோதரி இதை தான் எழுதி வச்சுருக்காங்க, இஸ்திஃபாராக ஓதியிருக்காங்க. அதுக்கு பிறகு அந்த விடாப்படியாக தொந்தரவு கொடுத்துக்கிட்டு இருந்த அந்த நபர் என்ன பண்ணியிருக்காங்க, எனக்கு வெளிநாட்டில் வேலை கிடச்சிருச்சுன்னு போயிட்டாங்க. இவங்களுக்கு சந்தோஷம் தாங்கவே முடியலையாம். ஏன்னா இது தொடர்படியான ஒரு டார்ச்சல், இதுக்கு ஒரு முடிவே இல்லை அப்படிங்கிற ஒரு நிலை தான். இந்த அமலம் முடித்த உடனே அவங்களுக்கு அதுக்கான பலன் கிடச்சிருச்சான். எனவே இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு வாழ்க்கையில் அதிசயங்கள் நடக்கணும் அப்படின்னா இதை எழுதி வச்சுக்கோங்க. இப்போ என்னெல்லாம் எழுதியிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாமா. முதல்ல நடுவில் இந்த மாதிரி கட்டங்களில் எழுத்துக்கள் இருக்குது. 4 மூலைகள்லையுமே யா ரஸாக்கு, யா ஃபத்தாஹு, யா சமது, யா அஹத் அப்படிங்கிறது இருக்குது. இதை கரெக்டாக பார்த்துக்கோங்க. இதே மாதிரி நீங்கள் எழுதுனீங்க அப்படின்னா போதும். உங்களோட பர்ஸ்லேயோ அல்லது உங்களுடைய தலையணையிலையோ நீங்கள் வச்சுக்கலாம். எப்போதும் உங்கள் கூட இருக்கக்கூடிய ஒரு பொருளாக இருக்கணும் அது. அந்த மாதிரி ஒரு பொருளில் நீங்கள் தேர்ந்தெடுத்து அதுக்குள்ளே நீங்கள் இதை எழுதி சுருட்டி நீங்கள் வச்சுக்கோங்க. இது அதிசயங்களை நிகழ்த்தக்கூடிய நக்ஷ் சுலைமான். இன்னும் இதுபோல் ஒவ்வொரு பிரச்சனைகளுக்கும் இந்த சுலைமான் நக்ஷில் தீர்வு இருக்குது. நிறைய மிராக்கள் நடக்கக்கூடிய விஷயங்கள் இதில் இருக்குது. கண்டிப்பாக உருது பேசக்கூடிய நாட்டில் இதை தான் ஃபாலோ பண்ணிட்டு வராங்க. ஏன்னா உருது பேசக்கூடிய நாட்டிலெல்லாம் ரொம்ப இமான்தாரியாக இருப்பாங்க. நிறைய கிதாபுகள் வழிமுறைகளை அவங்க பின்பற்றுவாங்க. கண்டிப்பாக இன்ஷா அல்லாஹ் இது உங்கள் எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். முடிஞ்ச அளவுக்கு நிறைய நபர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நான் உங்ககிட்ட கேட்டுக்கிட்ட மாதிரி ஒரு உயிரை காப்பாற்ற உங்களுடைய உதவி எனக்கு ரொம்ப தேவையாக இருக்குது. இன்ஷா அல்லாஹ் உங்களால் முடிஞ்ச அளவு உதவி செய்யுங்க. அதற்கு பிறகு அந்த நபர் நல்ல முறையில் ஷிஃபாவாகி வந்தால் அதையும் நான் உங்களுக்கு கட்டாயம் நான் தெரிவிக்கிறேன். அல்லாஹ்வுக்காக இந்த உதவியை நீங்கள் செய்யுங்க. அல்லாஹ்கிட்ட உதவி கேட்டுட்டு அடுத்து உங்ககிட்ட தான் நான் வந்திருக்கேன். நீங்கள் செஞ்சீங்கன்னா அல்லாஹ்வே நேரடியாக அந்த உதவியை கொடுத்த மாதிரி இருக்கும். கண்டிப்பாக உங்களோட உதவியை எதிர்பார்த்துக்கிட்டு இருப்பேன். இன்ஷா அல்லாஹ் முடிஞ்ச அளவுக்கு உதவி செய்யுங்க. உங்களால் எவ்வளோ முடியுதோ செய்யுங்க. இல்லை யாருக்கு இந்த பதிவு போனால் அவங்க உதவி செய்வாங்களோ அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மேலும் அந்த நபருக்காக நீங்கள் அதிகம் நீங்கள் துவா செய்யுங்க. உங்களோட துவா தான் எனக்கு வேணும். கண்டிப்பாக துவா செய்யுங்க. அவங்களுக்கு வெகு விரைவாக அவங்களுக்கு மருத்துவ உதவி கிடைக்கணும்னு துவா செய்யுங்க இன்ஷா அல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.